இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ எதுக்கு அசோக்க கொலை பண்ண ட்ரை பண்ண? அது அது மேடம், அதெல்லாம் எதுக்கு மேடம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு? என் போனை கொடுங்க மேடம், நான் கிளம்புறேன். ஓஹோ, காரணத்தை சொல்ல மாட்டியா? அப்போ நான் சொல்றத கேட்டுக்கோ. நீ எங்க வீட்டுக்கே வந்து அசோக்க கொல்ல பார்த்தேன்னு இப்பவே போலீஸ கூப்பிட்டு உன்னை புடிச்சு கொடுப்பேன். நீ என்ன பண்றன்னு நானும் பாக்குறேன். மேடம் 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 அப்படி பண்ணாதீங்க மேடம். நானே எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஆனா உங்களை நம்பலாமா மேடம்? தோ பாரு சிங்கு, நீ என்ன நம்பலாம். என்ன தாண்டி எந்த விஷயமும் வெளியில போகாது, சரியா? மேடம், என் பேரு பல்வீர் சிங் மேடம். அமெரிக்காவிலே அசோக்கும் நானும் சேர்ந்து பிசினஸ் ஒன்று ஆரம்பிச்சோம் மேடம். ஆனா அதுல ஒரு பெரிய நஷ்டம் ஆயிடுச்சு. அந்த மொத்த நஷ்டத்தையும் என் தலையில கட்டிட்டா மேடம். அந்த சைத்தான் கே பச்சே என் தலைமையிலே கட்டிட்டு அவன் அம்மாவை பார்க்க போறேன்னு அப்பாவை பார்க்க போறேன்னு சென்னைக்கு ஓடி வந்துட்டான் மேடம். அவனை கொல்லாம இந்த பல்வீர் சிங் ஊருக்கு போகாது. ஓஹோ, அந்த குடும்பம் உன்னையும் ஏமாத்திருச்சா? அப்புறம் என்ன நடந்துச்சு? ஆமா, அவனே என் ஃப்ரெண்டுன்னு மனசாரே நம்பினதுக்கு அவன் எனக்கு கொடுத்த பரிசு தான் இந்த 6 மாச ஜெயில் வாழ்க்கை மேடம். அவன் என்ன ஏமாத்துறது கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியல. என் ஃப்ரெண்ட்ஷிப்பை வேல்யூ பண்ணலைங்கிறது தான் எனக்கு ரொம்ப பெயினா இருக்குது. அதத்தான் என்னால தாங்கிக்கவே முடியல. என்ன போய் அதுவும் 6 மாசம் ஜெயில்ல நான் அனுபவிச்ச வலி அவனுக்கு தெரியணும் மேடம். அதுக்காகத்தான் நான் அவனை கொலை பண்ணுங்கிற பெரியல இருக்கேன். அப்போ நானும் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நானும் அந்த அசோக்க கொல்லணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்களா? நீங்க எதுக்கு மேடம் அவனை கொல்லணும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். எனக்கும் அவனுக்கும் இருக்கிற பகையே வேற. நானும் அவனை எத்தனையோ தடவை கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டேன். ஆனா என்னால முடியல. அச்சா மேடம், அப்போ ஒண்ணு பண்ணுங்க. அவனே தனியா உங்க வீட்ல இருந்தே பிரிச்சு கூட்டிட்டு வந்துருங்க. அவனே என் கையாலே நானே சுட்டு கொன்னுடுறேன். இந்த துப்பாக்கியாலே அவனை கொல்லணும். சரி, நீ சொன்ன மாதிரியே நான் அசோக்க கூட்டிட்டு வரேன். ஆனா இந்த ரகசியம் உனக்கும் எனக்கும் மட்டும்தான் இருக்கணும். வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன மீறி நீ ஏதாச்சும் தில்லு முள்ளு பண்ணி என்ன மாட்டி விட பார்த்த, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். இதோ பாருங்க மேடம், பயப்படே மாதிரி எதுவும் நடக்காது. என்ன நம்புங்க. நம்புற சிங்கு. அடுத்து என்ன பண்ணணும்னு நான் உனக்கு கால் பண்றேன். அச்சா மேடம். ஓகே, நான் வரேன். போங்க. மாட்டின ஸ்ரீஜா, வா.